அவர் கட்டளை இடுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கட்டளை இடுகிறவர். நான் அங்கிளோட சாட்சிக்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை என்னன்னா, நான் ஏசப்பா கிட்ட சொன்னேன், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இல்லை, நேற்று அதுதான் நான் தியானம் பண்ணேன். நைட்டு ஏசப்பா கிட்ட சொன்னேன், முடிஞ்சிருச்சு. அவர் கட்டளை எடுக்கிறவர். இது நம்ம டாபிக் கிடையாது, இருந்தாலும் இந்த வார்த்தைக்கு போகலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க என்ன பார்க்கிறோம்? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். நீ சொன்ன இந்த வார்த்தையை கோடிட்டு கொள்ளுங்க. எப்பொழுதுமே ஆண்டவர் என்ன சொல்வாரு? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நான் சொன்னேன், நான் அதை செய்வேன். நான் செய்வேன், நான் கொடுப்பேன், நான் தான் சொன்னேன், நான் செய்வேன் அப்படின்னு தான் வாக்கு தத்தங்கள் உண்டு. ஆனா இந்த வார்த்தையில பார்க்கிறோம், யாத்ராகமம் 33:17 பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க மோசே ஐயாவுக்கு, எவ்வளோ பெரிய கிருபை. நீ சொன்ன வார்த்தையின்படியே நான் உனக்கு செய்வேன்ப்பா அப்படின்னு ஆண்டவரே நான் செய்ய எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுகிறவர். நீ வேண்டிக் கொள்வதற்கு மேலாக அதிகமாய் செய்யக்கூடிய ஆசீர்வாதங்கள் அவரிடத்துல இருக்குது. வேதமும் அதான் சொல்லுது, நீ நினைப்பதற்கு மேலாக செய்கிற தேவனா தான் நமக்கு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனே மோசேயை பார்த்து, நீ சொன்னதை நான் செஞ்சிடுறேன், நீ சொன்னதை நான் செஞ்சிடுறேன். எப்படி? இன்னைக்கு அங்கிள் அழகா சாட்சி சொன்னாங்க, நான் கேட்டேன், அது இல்லை. அப்போ அது ஒரு குவாலிட்டி இருக்கு. என்னன்னா, அந்த உறவுல ஒரு புனிதம் இருக்கு. என்னன்னா, ஜெபிக்கிற பிள்ளைகளா நம்ம போவோம்னா அந்த ஜெபத்துல அவிசுவாசம் வந்துடும். ஆனா அப்பா கிட்ட பேசுற பிள்ளைகளாய் நண்பனாய் போகும் பொழுதுதான் பயம் இருக்காதுங்க. இது வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட, உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட யாரும் பயந்து பேசியிருக்கிறீங்களா? தெளிவா? அம்மா கிட்ட பயப்படுவோம், அப்பா கிட்ட பயப்படுவோம். எப்படி பயப்படுவோம்? கிட்ட ரேங்க் கார்டு கையை எடுத்துட்டு போய் நீட்டும் போது, இல்லை 2 சப்ஜெக்ட் ஃபெயிலு அப்படின்னு பயத்தடுவோம். இது ஃப்ரெண்டு கிட்ட வச்சு 2 போயிடுச்சுடா, அவனுக்கு 4டா, பரவாயில்லடா, ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, ஒரு பயம் எங்கன்னா இருக்குமா? இருக்காது. அப்பா கிட்ட போகும்போது தலையை சொல்லிட்டு, ஒரு 10 ரூபாப்பா, ஒரு 20 ரூபாப்பா, கிடைக்குமா கிடைக்காதா, போவாதா? இன்னைக்கு நம்ம ஜெபமும் அப்படிதான் போகும். கிடைக்குமா கிடைக்காதா, பயத்தோட விண்ணப்பத்தோட வைக்கும்போது நடக்குமா நடக்காதா. இதே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டோம் அப்படின்னு வச்சுப்போமா, எப்படி கேட்போமா இல்லை பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு செலவு பண்ணுவோமா? யாருக்காவது அந்த அனுபவம்லாம் இருக்கா? என்னெல்லாம் கிடைக்கும், என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு சாப்பிட்டு கடையை விட்டு வெளில போயிடுவாங்க. ஏன்னா நாங்கள் உள்ள உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு இருப்பேன். அவனுக்கு தெரியும் என்கிட்ட பணம் இருக்குன்னு, அவனுக்கு போயிடுவானுங்க. ஏன் அந்த தைரியம்? நட்பு. நானும் அதை செஞ்சிருக்கேன். ஏன் அந்த தைரியம்? நட்பு. இதுவே அப்பா கிட்ட போய் கேட்கும் போது, நம்ம ஜெபம் பண்ணும்போது நடக்குமா நடக்காதா? இல்லை, அங்கே பாருங்க, நான் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை நமக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். என்னன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். அப்போ நீ என்ன கேட்குறியோ அதை கேட்கிற விதத்துல தேவனிடத்துல கேட்கும் பொழுது, நீ கேட்டவைகளுக்கு கட்டளை பிறக்கும்படியாய் அவர் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார், அவைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் டைம் சாட்சி அங்கிள் சொல்றாங்க. ஆனா அதுல சொன்னதுல கூட எனக்கு அந்த சந்தோஷத்தை காட்டிலும் அவர் சொன்ன வார்த்தை, நான் கேட்டேன் செஞ்சுட்டார், அந்த டோன், இதுதான் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுகளா இருக்கும். ஏன்னா எடுத்து வாசிங்க, அதே யாத்ராம் புஸ்தகத்துல 12வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். 33வது அதிகாரம் 12வது வசனம்.
மோசே கர்த்தரை நோக்கி, தேவரே இந்த ஜனங்களை ஒரு நிமிஷம் இருங்கம்மா. 11 வாசிங்க ஃபர்ஸ்ட். ஒருவன் தன் சிநேகிதனோட கூட பேசுவது போல கர்த்தர் மோசையோட கூட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவதை போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினான். முகமுகமாய் பேசும் பொழுது உடனே என்ன பண்ணுவாங்க நண்பர்கள்? எப்பா உன் டார்ச்சர் தாழ முடியல, செஞ்சு தொலைகிறேன்ப்பா. இப்படி ஒரு நண்பர்கள் இருப்பாங்க. அவனை பேச விடாத, பேசினானா சாவடிச்சிடும், அதெல்லாம் கேட்கறது கொடுத்துடுன்னு சொல்ற நண்பர்கள் இருப்பாங்க. சில நண்பர்கள் பேசும்போது உனக்கு என்னடா பிரச்சனை, நான் இருக்கேன்டா, அப்படிப்பட்ட நண்பர்கள் இருப்பாங்க. 2 பேரும் நண்பர்கள் தான். ஏன்னா ஒரு நண்பன் கேட்கும்போது இன்னொரு நண்பன், வேதம் ஆண்டவர் ஊமையை சொல்லியிருக்காரு, ஒரு தன் வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன பண்றான், தூங்கிட்டான் பிள்ளைகளோட. ஒரு நண்பன் வந்து கதவை தட்டி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் இல்லைன்னு சொல்லுவான். ஆனாலும் கூட அவன் தன் சிநேகிதனா இருக்கிறபடினால அவனுக்கு அதை செய்வான்னு சொல்லிட்டு நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கக்கூடும் இல்ல. ஒரு சிநேகிதன் கேட்டுட்டாங்கிறதுக்காக மனது இறங்கி அவன் செய்கிறவனா இருப்பான் இன்னொரு சிநேகிதன். அப்போ ஆண்டவர் இடத்துல கட்டளை நம் வாழ்க்கையில பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம என்னவா இருக்கணும்? சிநேகிதனாய் கர்த்தரிடத்துல போகும் பொழுது, சிநேகிதனாய் இருக்கும் பொழுது, ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கார், இனி உங்களுக்கு நான் எஜமானன் தன் வேலைக்காரனுக்கு எல்லாத்தையும் செய்ய சொல்ல மாட்டான், ஆனால் தன் சிநேகிதன் தன் நண்பனுக்கு எல்லாவற்றையும் சொல்லுகிறவனா இருப்பான். இனி நான் உங்களுக்கு எஜமானனா இல்லை, சிநேகிதனா இருப்பேனே ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அப்போ இன்னைக்கு நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரா இருக்கணும்னா இந்த உலகத்தை ஜீசஸ் கிரைஸ்ட் தான். நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் அவர் ஜீசஸ். யாரும் நம்ம இயேசுவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது, வரவும் கூடாது. ஆண்டவரை தவிர எந்த மனுஷன் நம்ம வாழ்க்கையில ஸ்நேகம் வச்சிருப்பாங்க, ஒரு லிமிட்டோட தான் நம்ம வைக்கணும். கர்த்தர் தான் எல்லாமே. அவர் நம்ம ஒரு சிநேகிதன், ஒரு நண்பன் நம்மளோட நல்ல நண்பன் இருந்துட்டாங்க அப்படின்னா நம்ம கண்ணீர் சிந்துகிற வேலையில கண்ணீர் துடைக்க அவர் வந்துடுவார். கண்ணீர் சிந்த விட மாட்டார் முதல்ல. அதான் நல்ல நட்புக்கு அடையாளம். அப்போ இங்க பார்க்கிறோம், உன் வாழ்க்கையில ஒரு கட்டளை பிறக்க வரணும்னா, உன் காயங்கள் மாறணும், வாழ்க்கை மாறணும், உனக்கு ஒரு நன்மைகள் உண்டாகும்படி கட்டளை பிறக்கப்படணும் அப்படின்னா அங்கே என்ன பார்க்கணும்னா நம்ம கர்த்தரோட சிநேகிதனா இருக்கணும். ஒரு சீஃப் மினிஸ்டரோட ஒரு சிஎம்மோட பையன் இல்லை ஒரு பெரிய பணக்காரோட பையன் உங்களுக்கு நண்பனாக இருப்பார் அப்படின்னா ஏதோ பிரச்சனையில் நீங்கள் மாட்டிப்பீங்கன்னா அந்த நண்பன் என்ன சொல்லுவான்? அவனை விட்டுருங்க, இல்லை எங்கள் அப்பா கிட்ட சொல்லிவிடுவேன், ஒரு கட்டளை சொல்லுவான், இல்லை ஒரு ரிக்வெஸ்ட் வைப்பான். இல்லை, அப்போ உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனுடைய கட்டளைக்கே பிற மனிதர்கள் கேட்கப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கட்டளை இட்டார்னா அது நடக்காமல் இருக்குமா? உன் சுகத்துக்கு அவர் கட்டளை இடுவாரா என்னால் உன் சுகவீனம் இந்த நாளில் உன்னை விட்டு விலகி போகும்போதாக. அல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதீங்க பிள்ளைங்களை. The best friend in our world is Jesus Christ. No one is equal to him. அவ்வளவுதான். அங்க ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவதை போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். முகமுகமாய் பேசினார். இன்னொருத்தர் பார்க்கலாம், முற்பிதா ஆபிரகாம் ஐயாவை பார்க்கலாம். ஒரு 50 நீதிமான் இருந்தா அந்த பட்டணத்தை அழிக்காதீங்க, 10 பேர் இருந்தா அழிக்காதீங்க. ஜெபிக்கிறவனால இப்படி பேச முடியுமாங்க? இல்ல. அங்க ஆபிரகாம் கட்டளை எடுக்கிறவராய், தாழ்மையின் கட்டளை எடுக்கிறவராய், அதற்கு தேவன் கீழ்ப்படுகிறவராய் இருக்கிறார், அதற்கு தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு இறைவன் இடத்துல போகும்பொழுது நீ ஜெபிக்க போனீங்கன்னா உன் கையை பார்ப்ப, நண்பனா போகனா முகத்தை பார்ப்ப. கையை பார்க்கணுமா முகத்தை பார்க்கணுமா? ஜெபிக்கிறவன் கையிலேருந்து என்ன வரும்னு பார்ப்பான். நீ யாசகம் கேட்க நம்ம போகப்படாது, முகத்தை பார்த்து நம் தோல் மேலே ஒரு கை நம்ம மேலே போடப்படுகிறதை உணர்கிற பிள்ளைகளாக போகணும். அப்போ அதுக்கு we should be a real friend of Jesus Christ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கட்டளைங்க வாழ்க்கையில், அந்த ஒரு கட்டளை தேவ வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னா எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் கடந்த 3 நாட்கள் இறைவன் அழ வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஒரு விஷயம் எனக்கு உணர்த்தினாங்க, ஆனால் அது செய்வதற்கு எனக்கு பலன் கிடையாது, திராணி கிடையாது. ஆனாலும் விசுவாசத்தோடு சொல்கிறேன், அவர் அந்த சத்தத்தை விடுகிறார்னா அதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. வாழ்க்கையில நன்மை நடக்கல, வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதங்கள் இல்லை, நான் எல்லாமே தொலைச்சு போயிருக்கேன் அப்படின்னா உன் ஜெபத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு உன் நண்பன் இடத்துல பேசுவது போல உன் தகப்பன் இடத்துல நீ போய் பேச ஆரம்பி. அவரை நீ தூரமா வச்சு பார்த்தீங்கன்னா பயப்படுவ, ஃபெயில் ஆகிட்டேன், கரெக்ட்,
அவர் கேட்பாரு, பரிசுத்தமா இருந்தியா? இல்லப்பா. ஜெபிச்சியா? இல்லப்பா. வேத வாசியா? இல்லப்பா. பயம் இருக்கும், என்ன தருவாரோ தரமாட்டோம் பயம் இருக்கும். ஆனா அவரை நண்பனாய் பார்க்கும் பொழுது, இல்லப்பா ஜெபம் பண்ணலப்பா. பரிசுத்தமா இருந்தியா? இல்லப்பா. சரிவா, நான் கத்துத்தரேன், சரிவா, நான் உனக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து கொண்டு போவான் நண்பர். நம் இயேசுவாகிய நண்பர் நம்மை அழைத்து கொண்டு செல்லுகிறவராக இருப்பார். கடந்த நாட்கள்ல ஒரு 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 பணத்தை நான் ஏடிஎம்ல டெபாசிட் பண்ணும்போது அந்த இடத்துல ஆண்டவர் என்னை கண்ணீர் சிந்த வச்சார். எப்படின்னா, நான் ஒரு 20 நோட்டை உள்ள போகும்போது ஒரு 10 நோட்டு உள்ள போயிடுச்சு, 10 நோட்டு வெளியில வந்துடுச்சு. அதை மறுபடியும் பண்ணி மறுபடியும் உள்ள போகும்போது 5 நோட்டு வெளில வந்து மறுபடியும் அப்படி பண்ணும்போது 2 நோட்டு வெளியில வந்துருச்சு. அப்ப ஆண்டவர் உணர்த்தினாரு, இந்த ஒரு பணம் டெபாசிட் பண்றதுக்கே நீ நோட்டை மடிச்சு திருத்தி மடிப்பெல்லாம் நீக்கி உள்ள டெபாசிட் பண்ற, உன்னை நான் பரலோகத்துல இருக்க என் பிதாவின் இடத்துல உன்னை டெபாசிட் பண்றதுக்கு நீ ஒரு வாட்டியும் பரிசுத்தத்துல இருந்து வெளியில வரும் பொழுது என் ரத்தத்தினால உன்னை கழுவி என் வார்த்தையினால உன்னை கிளீன் பண்ணி திரும்பவும் என் பிதாவின் இடத்துல உன்னை நான் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ரொம்ப ஐ ஓப்பனிங்கா இருந்தது. ஒரு பணத்தை டெபாசிட் பண்ணும்போது அந்த மிஷின்குள்ள அது போகலைன்னா நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு மடிச்சிருக்கிற பணத்தை நீக்கவும் சரி செய்யவும் திரும்ப டெபாசிட் பண்ணுவோம். அதை நான் 4 வாட்டி செய்யும் பொழுது ஒரே வாட்டி போகலை, அது 4 வாட்டிக்கு நான் டைம் எடுத்தேன். அது செய்யும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு நான் கர்த்தருக்காக நன்றி சொன்னேன். அப்போ இன்னைக்கு இயேசுவின் இடத்துல பிதாவின் இடத்துல போய் சேருவதற்கு அவருடைய தயவு இல்லாமல் நம்மளால போக முடியாது. அவர் நம் வாழ்க்கையில கட்டளை இட்டால் ஒழியே நம்மளால அவர்கிட்ட எந்த காரியத்தினாலேயும் பிதாவின் இடத்துல போக முடியாது. ஏசு நம்ம வாழ்க்கையில கட்டளை இடணும். நீ பரிசுத்தமா இருக்கணும்னு அவர் கட்டளை இடும் போது பரிசுத்த ஜீவனோடு நம்ம ஆண்டவர் சமூகத்துல போகிற பிள்ளைங்களா இருப்போம். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார், திடப்படுத்துகிறவரா இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளைங்களே. யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். முத கட்டளை யோனாவுடைய வாழ்க்கையில மீனுக்கு கட்டளையிட்டார், அது கரையிலே யோனாவை கக்கி போட்டது. 1ஆம் அதிகாரத்துல பார்ப்போம், யோனாவை என்ன சொல்லுவாரு, என்ன பட்டணத்துக்கு போக சொல்லுவாரு, நினேவே பட்டணத்துக்கு போக சொல்லுவார். ஆனா யோனா அங்க என்ன பண்ணுவாரு, தர்ஷீஷ் பட்டணத்துக்கு போயிடுவார். எப்போ ஒரு தேவ பிள்ளைங்களுக்கு கட்டளை வரும், அவங்க ஆபத்துல இருக்கும்போது கட்டளை வரும். கரெக்டா? அவங்க கீழ்ப்படியாம பாதை மாறி போகும்போது கட்டளை வரும். ஆமாவா இல்லை? ஸோ அப்போ இன்னைக்கு பிள்ளைங்க கீழ்ப்படைஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில கட்டளைங்கிறது தேவையில்லை. இன்னைக்கு நம்ம கேட்கும் பொழுதே மோசே பேசினது போல நாம பேசும் பொழுது தேவன் அதை கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு ஒருவேளை நம்ம கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருக்கிறபடியினால நம்ம வாழ்க்கையில இழந்து போன ஆசீர்வாதங்களுக்கு கர்த்தர் கட்டளை எடுக்கிற தேவனா எடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லைன்னா 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம், அழகா பார்க்கலாம். அந்த காரியங்கள் நமக்கு அநேக வேளையில தெரிஞ்சதுதான். ஆண்டவர் போக சொல்லக்கூடிய வேளையில சொல்லக்கூடிய ஸ்தலங்களில நாம யோனா தீர்க்கதரிசி போகாததுனால ஆண்டவருக்கு கொஞ்சம் கோபம் என்ன பண்றாரு, கடலை கொந்தளிக்க வச்சு கடல்ல இருந்து கீழே தள்ளி மீனை விழுங்க வைக்கிறார். அப்ப விழுங்கணும்ன்றது முதல்ல மீனுக்கு கட்டளை எடுக்கிறார். ஆமாவா இல்லையா? அப்ப மீன் விழுங்குகிறது இல்லையா? அங்க 1:10 பார்க்கலாம், அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால். இந்த போராட்டம் உனக்கு ஏன், இந்த காரியம் உனக்கு ஏன் கடல் கொந்தளிச்சது, ஏன் காற்று வீசிச்சு உன் வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா, யோனா நன்கு அறிந்தவரா இருந்தபடினால he know himself, he moved out of God's presence. தேவ சமூகத்தை விட்டு அவன் ஓடி போனபடினால அந்த காற்றும் கடலும் கொந்தளிச்சது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம வீடுகளில ஏன் இந்த காற்றும் கடலும் கொந்தளிக்குதுன்னா, கப்பல்ல இருந்தவன் யாராவது தவறு செஞ்சாங்களா? கப்பல்ல இருந்தவன் யாராவது தவறு செஞ்சாங்களா? இல்ல. அவங்க மாட்டு யோனாவுக்கு லிப்ட் கொடுத்துருக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். ஆனா தவறு செய்த ஒரு மனிதன் நிமித்தம் அங்க வாதம் எத்தனை பேருக்கு உண்டாகுது? கப்பல்ல இருந்த அத்தனை பேருக்கும் உண்டாகுது.
அப்ப இன்னைக்கு ஒருவேளை நம்ம குடும்பத்துல ஆசீர்வாதம் நிலைக்குலைந்த நிலையில இருக்குதுன்னா நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நான் ஒருவேளை தவறு செய்தது நிமித்தம் நான் அடிக்கடி ஆண்டவர் சமூகத்துல போய் விழுந்து கேட்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, தேவனே, ஒருவேளை நான் தவறு செய்தவனா உங்க பார்வையில இருப்பேன்னா அந்த தவறு நிமித்தம் என் குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது ஆண்டவரை. என்னை திருத்துங்க, என்னை உருமாற்றுங்கன்ட்டு தான் நான் கேட்பேன். ஏன்னா நாம கேட்கிறது நிமித்தம் யோபு தன் பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர்கள் தவறுகள் நிமித்தம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. ஏன்னா யோபு விண்ணப்பம் வைத்தபடியினார். அப்ப யோனா அங்க அழகா சொல்றாரு, நான் தேவ சமூகத்தை விட்டு விலகினதுனால, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால இந்த கொந்தளிப்பு வந்ததுன்னா. உடனே யோனா தன்னை ஒப்பு கொடுக்கிறார், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? யோனாவோட குவாலிட்டி நம்ம அதை பார்க்கிறோம். முதல்ல he repented himself from his mistake. அவரு அங்க நினைச்சிருந்தா அந்த ஜனங்களுக்கு சொல்லாம நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்திருந்தாருன்னா என்ன ஆகும்? எல்லாரும் போயிருப்பான். ஆனா அவர் அங்க என்ன பண்றாருன்னா, he himself marched forward and says, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததுனால் ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டான், ஆமாங்க, நான் தேவனை சொன்ன காரியங்களை விட்டு நான் விலகி போயிட்டேன். அவுட்கம் என்னன்னா, வழி விலகினவனுடைய அவுட்கம் என்னவா இருக்குதுன்னா, முதல்ல தன் ஸ்தானத்துல இருந்து இறங்கி தன் நிலையை உணர்ந்து தேவ சமூகத்துக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக அவன் என்ன சொல்றான், ஆமா என்னாலதான் இது நடந்தது, நான் இந்த காரியத்துல தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு தன்னை ஒப்பு கொடுக்கிறவனா இருக்கிறான். அப்ப அவன் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் தன் தவறுல இருந்து விலகி வருகிற மகனா இருக்கிறான். யோனா கிட்ட இருக்கிற பார்க்கக்கூடிய பெஸ்ட் குவாலிட்டியில இது ஒண்ணு. நினைச்சா மறைச்சிருந்திருக்க முடியும், மறைச்சிருக்க முடியும். ஆனா அந்த மனிதன், தேவ மனுஷன் அப்படி சொல்லல. அவர் என்ன பண்றாரு, நேரா ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, கடல்ல தூக்கி போடுறாங்க. இதுல ரெண்டாவது குவாலிட்டி யோனா கிட்ட நம்ம கற்றுக்கக்கூடியது என்னன்னா, என்னை அழைச்சவர் உண்மையுள்ளவர், என்னை அந்த தேசத்துக்கு போக சொன்னவர் என் கர்த்தராகிய தேவன். அப்போ அவங்க என்னை என்ன பண்ணாலும் நான் ஜீவனோடு இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்கள். இன்னைக்கு ஒருவேளை தேவ பிள்ளைங்களை உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை அமிழத்தக்கதான சூழ்நிலைகளா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அழிவின் பாதையில நீங்க இருப்பீங்கன்னே கூட சொன்னாலும் பரவாயில்ல, கவலை இல்லை. ஒருவேளை கர்த்தரை தேடுகிற விதத்துல நம்ம தேடலனாலும் பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு காற்றை போல, கடலை போல கொந்தளித்து கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கையின் படகுக்குள்ள நம்ம அமிழ்ந்து கொண்டிருக்கிற வேலையில தேவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த காற்றும் கடலுக்குள்ள நம்ம போனாலும் பாதுகாப்பதற்கு அவர் ஒரு கட்டளை இடுவாரே. ஆனால் ஒரு சக மனிதன் வந்து நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவனாக இருக்கிறார். அப்போ மீனுக்கு அந்த கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. யோனாவுடைய விசுவாசம் எப்படின்னா, எனக்கு எதுவுமே ஆகாதுங்கிற நம்பிக்கையில சொல்றான். அவனை கடல்ல தூக்கி போடுறான், கடல்ல தூக்கி போடுறான். அவ போடும் பொழுது ஆண்டவர் மீனுக்கு கட்டளை இடுகிறார். அப்போ உன் வாழ்க்கையில உனக்கு வேதனைகளும் சோதனைகளும் வருது அப்படின்னு சொன்னா கவலைப்படாத. நீ தேவ சமூகத்துல விட்டு நீ விலகி போய் நிற்கிறங்கிற உணர்வு உனக்குள்ளே வந்து தேவனேன்னு நீ சொல்லும் பொழுது அந்த உணர்வினால் தேவன் இரக்கம் பாராட்டுகிறாய், கிருபை பாராட்டுகிறவராய் உன்னை கரை சேர்ப்பது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அங்க என்ன பார்க்கிறோம், முதல் அதிகாரத்துல அவர் அவுட்கம் பண்றாரு. அவரே வரல வந்துட்டு நான் தேவன் சொன்னதை செய்யலைங்கிற சொல்லும் பொழுது தன்னை ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். உன்னை ஒப்பு கொடுப்பாயா? உன்னை தேவன் ஆளுகை செய்வதற்கு, உன் வாழ்க்கையில தேவன் நியமித்து வைத்த கட்டளைகள் நிறைவேறுவதற்கு உன்னை ஒண்ணுதான் ஒப்பு செய்யணும். We have to surrender to Jesus Christ. அப்போ நீ உன்னை ஒப்பு கொடுப்ப அப்படின்னு சொன்னா அவர் கட்டளையிடுகிறவைகள் நம் வாழ்க்கையில நிறைவேறும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை தேவனாய் நீங்க பார்க்கிற விதத்துல இருப்பீங்கன்னா பயத்தோடு தான் இருப்பீங்க. ஆனா தேவனை நண்பனாய் பார்ப்பீங்கன்னா சந்தோஷமா. நண்பன் வீட்டுக்கு போறதுக்கு யாருன்னா வருத்தப்படுவோமா? இல்லவே இல்லை. நண்பனோட ஊர் சுத்தத்துக்கு யாருன்னா வருத்தப்படுவோமா? இல்லவே இல்லை. அவன் என்ன வாங்கி தருவானே, எனக்கு இதெல்லாம் நாளைக்கு வேணும்டா, நம்ம டூருக்கு போறோம், எனக்கு இதெல்லாம் நாளைக்கு எனக்கு வேணும், வாங்கிட்டு வந்துடு. எங்க அம்மா கிட்ட நான் 4 பேக்கெட் சிப்ஸ் தான் வாங்கிட்டு வருவேன், நீ எனக்கு இதெல்லாம் வாங்கி. நண்பனுக்கு லிஸ்ட் கொடுப்போம். என்ன பண்ணுவோம்? நாம கட்டளையிடுவோம். நண்பன் கீழ்ப்படிஞ்சு செஞ்சு எடுத்துட்டு வருவான். உறவு எப்படிப்பட்ட உறவா இருக்குன்னா புனிதமான உறவா.
அதே நண்பனுக்கு முதுகுல குத்திட்டோம் அப்படின்னு சொன்னா செத்தாலும் அந்த நண்பன் திரும்பி பார்க்கவே மாட்டான். அப்படி நம்ம அப்படி ஆண்டவரிடத்துல போயிடக்கூடாது. அவர் நம்மை நேசிக்கிற விதத்துல, அவர் நம்ம மேல் இன்னும் பிரியமாய் வைக்கிற விதத்துல நாம அவருக்கு ஒரு அன்பு செலுத்தணும்னா அவர் 10 அன்பு நமக்கு செலுத்துவதா இருப்பார். அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னைக்கு வாழ்க்கை செழிப்பா இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கணுங்க, கீழ்ப்படியணும். யோனா கீழ்ப்படியில, ஆனாலும் அந்த வேதனைகளுக்குள்ள போனாரு. அதுக்கப்புறம் தன் நிலையை உணர்ந்தபடியினால அவர் மனம் மாறின பொழுது மீண்டுமாய் அவருக்கு விடுதலை கிடைச்சார். அப்போ இன்னைக்கு உனக்கு விடுதலை வேணும்னா எந்த விஷயத்துல கீழ்ப்படியில தேவனுக்கு முன்பாக. நேற்று வேலையில நான் வாலிப பிள்ளைங்களுக்கு இந்த நாளுக்கு உண்டான ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், எப்படி நம்ம பைபிள் வாசிக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு டேப்லெட் காலம் போட்டு இங்கே ஒட்டிகிட்டு இருக்கோம், படித்து முடிச்சேன்னு. இன்னொரு டைம் டேபிள் போட சொன்னேன். அந்த டைம் டேபிள் எப்படின்னா, சாப்பிட்டேன் 3 வேளை சாப்பிட்டேன், தூங்கினேன், வெளியில வேலைக்கு போயிட்டு வந்தேன், சரிங்களா, நண்பர்களை பார்த்தேன், இதெல்லாம் பண்ணிட்டு ஃபைனலாக ஜெபம் பண்ணியா அப்படின்னு ஒரு பாக்ஸ் போட சொன்னேன். போட்டுட்டு சும்மா அவங்க முகத்தை பார்த்தேன். எல்லாத்துலேயும் டிக் இருக்கும், ஒன்றுத்துல மட்டும் டிக் இருக்காது. ஜெபம் பண்ணியாங்கிறதுல டிக் இருக்காது. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அப்போ அப்படி இருந்ததுனாலுமே நமக்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவுல விரிசல் வந்துக்கிட்டே இருக்கும். கூடால யாரோ வந்துடுவாங்க. 3ஆம் மனிதன் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால உண்மையான மனிதர்களிடத்துல உறவு வைத்துக் கொள்ள முடியாது. 3ஆம் மனிதன் வாழ்க்கையில் வரக்கூடாது. சத்ருவாகிய 3ஆம் மனிதன் நம்ம வாழ்க்கையில், குடும்பத்தில், எதுலேயும், வேலையில், எதுலேயுமே வரக்கூடாது. நம்ம உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உறவு உண்டான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கொடுத்த உறவுகளை அவருக்கு நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் சத்ருவை உள்ள கொண்டு வராதபடிக்கு. சத்ரு தானாக வரமாட்டாங்க, அவன் தானா வரமாட்டான். ஆண்டவருக்குள்ள வல்லமையா இருக்கிற பிள்ளை, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளின் இடத்துல அவன் வருவது அரிது, வர முடியாது. ஏன்னா அவனுடைய வேலை உன்னதமான ஒரு மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லோட நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது போல, நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலா இருந்து அது நடுவில் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறது போல, எவன் ஒருவன் தேவ சமூகத்துல தேவனோட உறவாடி கொண்டிருக்கிறானோ அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாய் கர்த்தரே இருக்கிறவராய் இருக்கிறார். அந்த மதிலிலே கர்த்தர் இல்லாதபடி இருக்கும் பொழுது அவன் கையினாலே அவன் கட்டின மதிலா இருக்குமேனால் சத்ரு எளிதிலே அடித்து விட்டு போயிடுவான். இனி ஒருவேளை நம்ம மதில் கையினால கட்டப்பட்டிருக்கிறதா இருக்குதுன்னா அவைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசுவினுடைய ரத்தத்தினால், உன்னதனுடைய மறைவுக்குள்ளாக போகிற மதிலாய் நம்ம வைத்துக் கொள்ளும் பொழுது நமக்கு ஜெயம் உண்டுங்க, நமக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைங்களை, சோர்ந்து போகவே போகாதீங்க. இன்னைக்கு என்னுடைய மதில்ல யாரோ ஒருத்தங்க ஆளுகை செய்யறாங்கன்னா உயிர்த்தெழுந்த இயேசுவினிடத்திலே நம்ம மனம் திரும்பி வரும் பொழுது நமக்கு கிரியை, நமக்கு விடுதலை உண்டு. அவ்வளவுதான். ஈஸியா ஆண்டவர் முடிச்சுட்டு போயிட்டே இருந்து வராங்க. பாருங்க, 2வது அதிகாரத்தை நம்ம 10ல் பார்த்தோம். அங்க 2:1 வாசிங்கம்மா. 1:2, 2வது அதிகாரம், யோனாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 1-2. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். 3 வாசிங்க. சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். பாருங்க, 4 பாருங்க. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு. இன்னைக்கு உண்மையை சொல்றேன், நீங்களும் நானும் தேவனுடைய கண்கள்ல நிற்க முடியாதபடிக்கு பாவிகளாதான் இருக்கிறோம். ஆனாலும் அவரை ஏறிட்டு பார்க்க துணிவில்லாதபடிக்கு தலைகளை தாழ்த்தி அவர் பரிசுத்த ஆழத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். So the first quality, Jonah realized his mistake. The second quality, Jonah upfront அவரோட மிஸ்டேக்கை சொல்லிட்டார். The third quality, he called Christ. தேவனை நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்ச நாம செய்யக்கூடிய நேரத்துல, கூப்பிடக்கூடிய நேரத்துல, பேசக்கூடிய நேரத்துல கரெக்டா பேசக்கூடியவர்கிட்ட பேசாம இருக்கிறதுனால தான் நமக்கு போராட்டமே வாழ்க்கை.
அப்போ இன்னைக்கு நம்ம அதை பேசும் பொழுது ஆண்டவர் இடத்துல இருந்து கட்டளை பிறப்பிக்கப்படும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி போட்டது. அப்போ இன்னைக்கு எந்த பாவ பிடியில, எந்த காரியத்திலே நம்ம பிடிக்கப்பட்டிருக்கிறோமோ, தேவனை அந்த பிடியில இருந்தே கூப்பிடும் பொழுது, அந்த பாதாளத்திலிருந்தே கூப்பிடும் பொழுது, ஒரு கரம் அந்த பாதாளத்துக்குள்ளே வந்து நம்ம மீட்டெடுக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறார். பாதாளத்துல இருக்கிற ஒருத்தனையும் மீட்பதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது, ஒருவருக்கு தவிர. அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, அவர் எந்த டைரக்ஷன்லயும், எந்த நிலையிலும், எந்த இடத்துலையும் போய் அகப்பட்டு கிடக்கிறவனை பிடித்து தூக்கக்கூடிய வல்லமை அவர் கரத்துக்கு உண்டு. ஒருவேளை அவர் கரத்தை பற்றி கொண்டிருக்கிற நாம் ஏனோ அவர் கரத்தை இந்த நாளில் விட்டிருப்போமே, ஆனால் மீண்டுமாய் உன் கைகளை நீ நீட்டும் பொழுது அவர் உன் கரத்தை பிடித்து அமிழ்ந்த சமுத்திரத்தில் இருந்து உன்னை மீட்டெடுத்து வாழ வைப்பது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெரியவராக இருக்கிறார், அவர் அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைகளை. ஒரே விஷயம்தான், நான் சொன்னேன்பா அவர் செஞ்சாருப்பா, அவ்வளவுதான்ப்பா. நான் சொன்னேன் அவர் செஞ்சாரு, அவ்வளவுதான். அப்ப நம்ம சொல்லுகிற பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. அப்புறமேட்டு 3ஆம் அதிகாரத்துல வாசிங்க 1வது வசனம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணம் விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்போ இங்க பாருங்க, God is a God of second chance. Hallelujah. Hallelujah. God is a God of second chance. அங்க என்ன சொல்லலாம்? 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன வருது? யோனாவுக்கு 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர் திரும்ப என்ன சொல்றாரு? திரும்ப அவருடைய வேலையை கொடுக்கிறார். நாம என்ன பண்ணுவோம்? சமைக்கிறதுக்கு யார்கிட்ட கொடுப்போம், அவன் சரியா சமைக்கல, அப்பாட்டி கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம் இல்ல? அவ்வளவுதான். அதான் மனுஷன், அவ்வளவுதான். ஆனா தேவன் அப்படியே இல்லை. ஒருவனை குறிச்சு ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவன் இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போய் நின்னாலும் கூட அவனை பிடிச்சு கொண்டு வந்து அவனை வச்சுதான் செய்ய வைப்பார். ஆண்டவர் சப்ஸ்டியூட்டே கிடையாதுங்க, மெயின் பிளேயர் தான். We are not substitute, we are main player. நான் மெயின் பிளேயர், அவ்வளவுதான். என்னை வச்சு ஒரு காரியம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நான் என்ன குரங்குத்தனை எத்தனை மரத்து மேல ஏறி போய் நின்னாலும் குரங்க பிடிச்சி கீழே இறக்கி வந்து அந்த குரங்க வச்சுதான் செய்ய வைப்பார். நீ வேணாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை கொண்டு வர மாட்டார். இல்லை இல்லை, செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாம போயிடுவார், அது வேற விஷயம். ஆனா உன்னை வச்சுதான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா உன்னை வச்சு மட்டும் தான் செய்வார். அதுக்கப்புறம் ஓகே, நீ குரங்கு மாதிரி மரத்துல ஏறினதுக்கு என் வேலை முடிஞ்சிருச்சு, அடுத்து நான் உன்னை பயன்படுத்த மாட்டேன், ஸ்டாப். அதுக்கப்புறம் அடுத்த ஆளை பார்ப்பார். அவனை சப்ஸ்டியூட்டா இவனுக்கு கொண்டு வர மாட்டார், மெயின் பிளேயரா கொண்டு வருவார். ஸோ காடுக்கு தேவை சப்ஸ்டியூட் இல்லை, மெயின் பிளேயர். அப்போ நீங்களும் வேணா சப்ஸ்டியூட்டா இருக்கக்கூடாது, மெயின் பிளேயரா இருக்கணும், அவ்வளோதான். மனசு மாதிரி தேவ சமூகத்தில் இருக்கும்போது மெயின் பிளேயரா நாம இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம கர்த்தர் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கப்போ இந்த நாளில் கூட அங்கே நம்ம பார்க்கணும் அழகாக அங்கே அந்த பட்டணத்தை நீ அழிக்க போகணுன்ட்டு தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அவர்கள் அந்த தீர்க்க தரிசனுடைய வார்த்தைக்கு கேட்டு ஓகே அழிங்க அப்படின்னு சொல்லாதபடிக்கு, ஓகே, ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாமல் ஓடினாரு. ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்க, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கேட்டு மொத்த ஊருமே தங்களை ஒடுக்கி தாழ்த்தி என்ன பண்ணுறாங்க, தேவ சமூகத்தில் போய் நிற்கிறாங்க. அவ்வளவுதான். அப்ப கீழ்ப்படுகிற பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. எத்தனை அழிவுகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் அந்த அழிவுகளில் இருந்து மீட்க ஒருவர் உண்டு, அது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைங்களை. உங்கள் நிலைகள் எப்படிப்பட்ட நிலைகளாக இருந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது அவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா யாத்திராம புஸ்தகத்துல அழகா நம்ம வாசிச்சோம்ல,
33:11 ஒரு வாட்டி வாசிங்க. மோசே ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். ஓகே, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசினது போல, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசினது போல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்னா, இயேசுவாகிய ஒருவர் தேவனாய் நம்ம வாழ்க்கையில இருந்தாரு. அவரை சிநேகிதனாய் பார்த்து சிநேகிதனிடத்துல பேசும்பொழுது நிச்சயம் சிநேகிதன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Look, Jesus Christ as your best friend in this world. யாருக்கும் ஈடா தேவன் இருக்கவே முடியாது. அவர் நண்பராய் நம்ம பார்க்கும் பொழுது அவர் நமக்கு காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல பார்க்கிறோம், 3வது அதிகாரத்துல 10வது வசனம் வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு குவாலிட்டியை நம்ம பார்க்கலாம். ஆண்டவரே ஒரு பட்டணத்தை அடிக்கணும்னு முற்படும் பொழுது அந்த அழிவுக்கு எதிர்த்து நின்று தடுப்பவன் யாராலையும் முடியாது. உன் பலத்தினால, உன் மாமிசத்தினால, உன் பணத்தினால, உன் புத்தினால, உன் வார்த்தை ஞானத்தினால தேவனிடத்துல ஒருவன் எதிர்த்து போய் நிற்பானா அவன் அழிவுக்கு போவான். ஆனா தேவன் ஒருத்தனை அழிக்க வராருன்னே வச்சுப்போம், அழிவுக்கு ஒருத்தனை சாகடிக்கணும்னு தேவன் எழும்பிட்டாருன்னா அவனை முடிச்சிடுவாரு. ஆனா எழுபின தேவனை ஜெயிக்கணும்னா நம்ம தாழ்த்தணும். அழிக்க எழுபின தேவனை ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளை தாழ்த்திட்டோம்னு வச்சுங்களேன், தேவன் நம்மளை ஒண்ணுமே வராம அந்த இடத்துல தோத்துட்டேப்பா அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவார். அது காடோட பெஸ்ட் குவாலிட்டிங்க. நீ உயர்வுக்கு மேல 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 போய் நின்னா பெருமை உள்ளவனா அவர் விரும்பவே மாட்டாரு. ஆனா அழிவின் பாதையில நீ போற அப்படின்னா அந்த அழிவின் பாதையில உன்னை மீட்க ஒருவர் உண்டு என்கிற எண்ணம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா, இந்த ஜனங்கள் நினைவே பட்டணத்தார் வந்தது போல நீ மனம் தாழ்த்தி உன்னை தாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது உன் தாழ்மையை கண்ணோக்குகிற தேவன் உன் தாழ்மை உன்னை தாழ்த்து நிமித்தம் அந்த அழிவுக்கு உன்னை மீட்டு விடுதலையாக வல்லமையில் வர இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ரொம்ப எனக்கு அழகா ஆண்டவர் வெளிப்படுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் உயிரை இருந்து ஒருவனை அழிவுக்கு கொண்டு ஒருவனை அழிக்கணும்னு நான் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா முடிச்சிடுவார். ஒருவேளை அவனே மனம் திரும்பி வந்துட்டானா, சவுல் ஜனங்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆனா கடைசி வரைக்கும் அந்த பெருமை நிமித்தம் தேடக்கூடிய விதத்துல தேவனை தேடாதபடியினால அவன் அழிவுக்கு போனான். ஆண்டவன் அவனை முன்குறிச்சார். ஆனால் அவனும் அழிவின் பாதைக்கு போயிட்டான். அழிக்கணும்னு நினைச்சு சவுல் புதிய ஏற்பாடுல வந்தார். ஆனா பார்வை பறிபோன போது தன்னை தாழ்த்தின பொழுது அந்த தாழ்மை நிமித்தம் 3ஆம் நாளில் அவனுக்கு பார்வை வந்து அவன் அநேக நிருபங்களை எழுதுவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த சவுலுக்கும் இந்த சவுலுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவன் தன்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் அவன் உயர்வுக்கு போனான், தாழ்த்தல. இவன் ராஜாவின் இடத்துல அதிகாரங்கள் பெற்றுக்கொண்டு அந்த அதிகாரம் அநேகரை அழிக்க போனான். ஆனால் அவன் தன்னை தாழ்த்தினபடியினால அநேகருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய பிரதான அப்போஸ்தலனாய் ஆண்டவர் அவனை மாற்றினார். அப்ப இன்னைக்கு உன் வாழ்க்கை எந்த நிலையில இல்லை, நான் எந்த டைரக்ஷன்லயும் போகல, எப்படி போறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு நாள் திக்கற்ற நிலையில இருப்பேன், நான் எங்கேயுமே போகல, நீ இருந்த இடத்துல அப்படியே முழங்கால் படிட்ட தலையை தாழ்த்தி, ஐயரே நான் அல்ல எல்லாம் நீரே, நான் சிறுகவும் நீர் பெருகவும் என்னை ஆளுகை செய்யுங்கப்பா. என் வாழ்க்கையில எனக்குள்ளாக இருக்கிற கேடுகளை, எனக்குள்ளாக இருக்கிற அக்கிரமங்களை, எனக்குள்ளாக இருக்கிற வியாதிகளை, எனக்குள்ளாக இருக்கிற சீர்கேடான சிந்தனைகளை எல்லாவற்றையும் நீக்கி போட நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று நான் உணர்ந்து உன்னிடத்திலே நான் மனம் திரும்பி வந்திருக்கிறேன் இயேசு சுவாமி என்று அவர் பாதப்படியிலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நமக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்து நாம் எதிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, எந்த பாவ பழக்க வழக்கத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறோமோ, எந்த நினைவின் எல்லைகளிலே நாம் அகப்பட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறோமோ, அவைகளுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இந்த நாளிலே நம்மை விடுவித்து நம்மை வாழ வைப்பது மிக நிச்சயம். அல்லேலூயா. ஒரே விஷயம், நம்ம சமூகத்தை தாழ்த்த ஒப்பு கொடுக்கணும், அவ்வளவுதாங்க. தாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர்.
அல்லேலூயா, அல்லேலூயா. 4 எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அதிகாரம். அதை நம்ம எடுத்து வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஒருவனுக்கு நன்மை செய்யும் பொழுது அந்த நன்மையை பார்த்து ஒருவன் விசனம் அடைவானே, ஆனால் அவன் நல்ல நிலையில இருக்கவே முடியாது. நினைவே பட்டணத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல யோனா போல, அதுக்கப்புறம் போறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவளோட மனம் திரும்பி வந்தது பொழுது அது யோனாவுக்கு விசனமாயிருக்கு. நான் சொன்ன வார்த்தையை நீங்க செய்யலையேப்பா, நான் சொன்ன நீங்க செய்யலையே, தவறு. அவர் யாரை உயர்த்தணுமோ உயர்த்துவார், யாரை தாழ்த்தணுமோ தாழ்த்துவார். கர்த்தர் வெறுக்காதவனை வெறுப்பது எப்படி, கர்த்தர் சபிக்காதவனை அவன் சபிப்பது எப்படி. என்ன நேசிக்கிறாரு நீங்க நினைக்கலாம், ஏன் நான் இங்க நிக்கிறேன்னு, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். உங்களை நேசிக்கலாம் நான் நினைக்கலாம், ஏன் நீங்க அங்க அமர்ந்து இருக்கிறீங்கன்னு. இல்லை, அது அல்ல. இங்க நிக்கிறதுனால கர்த்தரை நேசிப்பாரா, தெரியாது. அங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை நேசிக்காம இருப்பாரா, தெரியாது. கர்த்தர் யாரை நேசிப்பார், யாரை வெறுப்பார், எந்த மனுஷனால கணிக்கவே முடியாது. இப்ப இதுல நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இறைவனுடைய நாமத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் நீ நேசிக்க பழகுவாயானால் நீ கர்த்தரை நேசிப்பதற்கு சமமாக இருக்கும். ஒரு மனுஷனை நீ விரோதிப்பாயானால் நீ கர்த்தரை விரோதிப்பதற்கு சமமாக இருக்கும். நல்ல லட்சம். இது இப்போ எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறதுனால சொல்ற, இது எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும். நாம ஒருவனை அற்பமாய் எண்ணுவோமே ஆனால், கர்த்தர் படைத்த மனிதனை அற்பமாய் நீ எண்ணுவாயானால் நீ அற்பமாய் எண்ணுவது மனிதனை அல்ல, தேவனை. ஏனென்றால் அவனை படைத்தது நேசர். அவன் யாரா வேணாலும் இருக்கும். மனுஷனா இருக்கிறான்னா அவங்க இதெல்லாம் பார்க்காதீங்க. அவன் ஒரு மனிதன் அப்படின்னா அவனை நம்ம அற்பமா பார்ப்போம்னா நம்ம கர்த்தரை அற்பமா பார்ப்போம். ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் யாரு, மனுக்குலத்தை உண்டாக்கினவர் யாரு, கர்த்தர். அப்ப அந்த மனிதனை விரோதிப்பது எப்படி, நல்லதல்லவே, நல்லதல்லவே. அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு வெளிப்பாடு என்னன்னா, இந்த யோனாவின் புத்தகத்துல பார்க்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு என்னன்னா, நாம் நேசிக்கக்கூடிய நிலையில இருக்கணும். ஒரு நல்ல தீர்க்கதரிசியா இருந்தா என்னவா, நல்ல மெய்ப்பன் வச்சுக்கோ. யோனா ஒரு நல்ல மெய்ப்பன். ஏன்னா ஆண்டவர் சொல்ற காரியத்தை சொல்லுகிற எல்லாரும் ஒரு நல்ல மெய்ப்பன். நீங்களும் நல்ல மெய்ப்பன், நானும் ஆண்டவருக்காக வேலை செய்யற வேலைக்காரர். அப்போ ஆண்டவருக்கு வேலை சொல்லுகிற வேலைக்காரர் என்னவா இருக்கணும், ஆண்டவரே அந்த பட்டணத்தை நீங்க அழிக்காதீங்கப்பா, அவன் ஜனங்கள்லாம் பாவம்பா. ஆபிரகாம் இன்னைக்கு அநேக வழியில் அநேகர் நம்ம ஆபிரகாமாய் காண்பிப்பது உண்டு. உங்களை யாரும் விரோதிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு அழிவின் பாதைக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆபிரகாமை போல இருக்கிறதுனால தான் தேவன் லோத்தை போல அவங்களை அழிச்சிட்டாரு நம்ம சொல்லிடுவோம். இல்லைங்க, ஒரு ரியல் ஆபிரகாம் எப்படி இருப்பான்னா, ஒரு நீதிமான் நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிக்காதீங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனிதனுக்காக தேவனிடத்தை வழக்காடுகிறோம் தான் உண்மையான ஆபிரகாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட உண்மையான ஆபிரகாமா இருக்கிறோமா, அதுதான் கேள்வி. இன்னைக்கு நீங்களும் இருக்கிறோமா, இல்ல. நினைவிலே நம்ம ஆபிரகாமா இருக்கிறோம், செயலிலே ஆபிரகாமை காமிக்கிறது அல்ல. இந்த யோனா புஸ்தகத்துல அழகா இன்னும் நிறைய நம்ம பார்த்தா நிறைய மறைப்பொருள்கள் வரும். இன்னைக்கு நேரம் எடுத்து வீட்டுல இந்த 4 அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. கீழ்ப்படியலன்னா என்ன ஆகும், கீழ்ப்படிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரும். சபிக்கணும்னு ஆண்டவர் எழும்பின ஜனத்துக்கு அவர்கள் தங்களை தாழ்த்தின பொழுது அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை பார்த்து நம்ம எப்படி பொறாமப்படுறோம். நான் சொன்னது நடக்கலையே, நான் ஜெபம் பண்ணது நடக்கலையே. இன்னும் சில பேர் இருக்காங்க எப்படின்னா, நான் ஜெபம் பண்ணி உன்னை தூக்கட்டான்னு கேட்பாங்க. நீ இல்ல மொத்தத்துல யாரு சொல்லுங்க, எலிசா இல்ல, இல்ல. அந்த அளவுக்கு வல்லமையான தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்துல யாரும் கிடையாது, ஒருவரும் கிடையாது. அவர் இறங்கினால் ஒழிய, அவர் கிருபை வைத்தால் ஒழிய. நான் ஜெபம் பண்ணி அவங்களை என்ன பண்ணிடுவோம் பாருன்னு சொல்லவே சொல்லாதீங்க தயவு செய்து. உன்னுடைய ஜெபம் ஒருவனை அழிவுக்கு போகிறவனை மீட்பதற்காக இருக்கட்டும். தேவ ஜனமே, உன் ஜெபத்தை நல்ல விதத்துல பயன்படுத்து. உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் உன்னை நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் உன்னை வைப்பார். உன்னை ஒரு ஸ்தானத்தில் நிலைநிறுத்த கண்காணியாய் உன்னை வைத்திருப்பாய். ஆனால் வைத்துக் கொண்டு உன்னை வழி நடத்தி கொண்டிருப்பாரே. ஆனால் நீ அந்த ஜனத்துக்கு ஆசீர்வாதத்தை கூறுகிற பிள்ளையா இருக்கணும் ஒழிய சபிக்கிற பிள்ளையா இருக்க கூடாது. அது உன் தலைமுறை தோறும் அந்த சாபம் உன்னை சுற்றி கொண்டு இருக்கும்.
இன்னைக்கு ஒருவேளை நம்மளை அறியாம நம்ம யாருக்காவது சாபம் விட்டு போனோம் இல்லைங்க, அவர்களை கர்த்தர் நிமித்தம் நம்ம ஆசீர்வதிப்போம். அல்லேலூயா. நமக்கு தெரியாம நம்மள 1000 பேர் சாபம் விடலாம், நமக்கு தெரியாம நம்மள 1000 பேர் துரோகம் பண்ணலாம், அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா ஒருத்தனை பாதுகாப்பதும் ஒருத்தனை அழிப்பதும் யாருடைய கரத்துல இருக்குது? கர்த்தருடைய கரத்துல இருக்குது. ஒருவேளை நம்ம நாவினால அநேகருக்கு நம்ம அவதூறான வார்த்தைகள் சம்பாஷணைகள் பேசியிருப்போம்னா, இன்னைக்கு அந்த ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களுக்காக நம்ம பரிந்து பேசுவாங்க. இன்னும் ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க, உங்க பிள்ளைய சபிப்பதற்கு, உங்க பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுப்பதுன்னா பெற்றோர்களாகிய நாம தான். ஏன் தெரியுமா? உங்க பிள்ளைக்கு சாபத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெளியில இருந்து ஒருத்தன் வந்து நீ நாசமா போவன்னு சொல்றதுக்கு அவனுக்கு அதிகாரமே இல்லை. அவன் சொன்னாலும் அது நடக்கவே நடக்காது. சத்துரு என்ன பண்ணுவான்னா, பெத்த தாயும் தகப்பனையும் தான் வச்சு பிள்ளைகளை நாசமாக்குவான். அதுக்கு இடம் கொடுக்க வேண்டிய பிள்ளைகளா நாம இருந்திருப்போம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், அவருடைய வல்லமையான நாமத்தினால் அவைகளுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு நம் பிள்ளைகளை நீ ஒன்னும் இல்லை, நீ முட்டாளு, அறிவு இல்லைன்னு சொல்லாதபடிக்கு இயேசுவின் நாமத்தை கொண்டு அவளை வாழ்த்தும்படியான ஆசீர்வாதமான கட்டளை பிறப்பித்து அதை பெற்றுக்கொள்ளும்படியான பெற்றோர்கள் நாம இன்னைக்கு இருக்கணும். ரோட்ல ஒருத்தன் போறான், அவன் போயிட்டு இதெல்லாம் பிள்ளையெல்லாம் நாசமா போகும் அப்படின்னு யாரா சொல்ல முடியுமா? அவன் சொன்னானா பைத்தியக்காரனா தான் இருப்பான். ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைங்க நாசமா போறதுக்கு காரணம் யாரை? தாங்கி தடுப்புனாங்க நாம தான். நீ நல்லாவே இருக்க மாட்டேன். ஒரு கல்லை பெற்றதுக்கு அம்மிக்கல்லை பெற்றிருந்தாலும் எதுக்கோ உபயோகப்பட்டிருக்கோம். உங்களுக்கெல்லாம் அறிவு எங்க இருக்குது? நீ நாசமா போயிடுவ. புத்தி எங்க போச்சு? எரும மாடு, பன்னி, கரடி, எதுக்கு இல்லை? அது நம்ம பிள்ளைங்களுக்கு சாபமாய் முடியும். அதுக்கு பதிலாக நம்ம பிள்ளைங்களை முழங்கால் படிட்டு, தேவனே என் பிள்ளையோட நிலை இப்படிதான்ப்பா இருக்குது, என் பிள்ளைக்கு இதுக்கு மேல எனக்கு போதிக்க ஞானம் இல்லை, என் பிள்ளைக்கு இதுக்கு மேல வழி நடத்த ஞானம் இல்லை, ஆண்டவரேன்னு போய் நிற்கும் பொழுது அறைகள் மாறும். இன்னைக்கு அநேக வேலைகள்ல நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், நிறைய ஊழியக்காரங்களை பார்த்திருக்கேன். மேல இருந்து அவங்களுக்கு நினைச்சது வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஜனங்களை கடிந்து கொள்ளும். போன வருடம் வாலிப பசங்க அழகாக ஒரு காரியம் சொன்னாங்க, எல்லாரும் கொஞ்சம் லேட்டாக வராங்கண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கண்ணா அப்படின்னா. நேற்று நைட்டு கூட சொன்னாங்க. நான் சொன்னேன், பைபிள் படிச்சியா அப்படின்னா. இல்லை, நீ யார் ரியலைஸ் பண்ணி படிக்கத்தான் பைபிள் ரீடிங்க? நீ யார் ரியலைஸ் பண்ணி தேவனை தேடினாதான் ஆசீர்வாதம். நம்ம சொல்லி யாரும் தேவனை வந்து தேடக்கூடாதுப்பா. அது வந்து கடிந்து கொள்கிறதெல்லாம் இருக்கும், நம்ம சொல்லக்கூடாது. அது சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு. கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஏன் அப்படின்னா, பசி எடுக்கும்போது நாமளா சாப்பிட்றது போல நாம என்ன பண்ணணும்? கொடுக்கக்கூடிய கனத்தை ஒருவர் சொல்லி நீ மற்ற வேலைகள் செய்யலாம். ஆனா ஒருத்தர் சொல்லி நீ கர்த்தருக்கு கனத்தை கொடுக்குறங்கிற வாழ்க்கையில நாம இருப்போம்னா, அந்த நிலையில நம்ம இன்னைக்கு இருக்கவே கூடாதுங்க. கர்த்தருக்கு கனத்தை யாருமே சொல்லாம நாம கொடுக்கும்போது ரியல் பிளெஸிங் வரும். அதை செஞ்சு பாருங்க, வாழ்க்கையில அதை செஞ்சு பாருங்க. பிள்ளைங்க சொன்னாங்க லேட் ஆகுதுண்ணா அப்படின்னா, இல்லை இல்லை யாரும் கை தட்ட மாட்டேங்கிறாங்கண்ணா வச்சுக்கிட்டே சொன்னாங்க. நான் இல்லை. அப்போ நான் பின்னே சொன்னேன், அப்போ இன்னும் நீ அனாயிண்டிங்கில் ஜெபத்தோட வா, இன்னும் அனாயிண்டிங்கில் வா, இன்னும் அபிஷேகத்தில் வா, இன்னும் வல்லமையில் வா. அந்த வல்லமை ஜனங்களை வழி நடக்கும். எல்லாருக்கும் பெரிய கஷ்டங்கள் இருக்குது, எல்லாருக்கும் பெரிய போராட்டங்கள் இருக்குது. இல்லை, கடிந்து கொள்கிறதுனால ஒருத்த மனம் திரும்புவோம் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் எத்தனை சௌகரியம் நம்ம கொடுத்துருக்கணும் யோசிச்சு பாருங்க. அன்பே பிரதானம் என்று இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையை நமக்காக எடுத்துக்கொண்டு போனார்னா, இன்னைக்கு அன்பே இல்லாம தேவாலயத்துக்குள்ள நம்ம இருப்போம் அப்படின்னா அப்புறம் எங்க போச்சு கிறிஸ்து? இன்னைக்கு உலகம் வேறு விதமாய் போய் கொண்டிருக்கிறது. ஆனா கிறிஸ்தவம் நம்ம இன்னைக்கு அப்படி போகக்கூடாது. நேற்று காலையில ஒரு சகோதரன் வந்து நம்ம சபையை பார்த்துட்டு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதுங்கன்ட்டு போனார். ஒரு 8 மணிக்கு வந்தார். வந்துட்டு பார்த்துட்டு வித்தியாசமா இருக்கு, பரவாயில்ல, கர்த்தர் உங்களோட இருக்கட்டும்ட்டு போனேன். பேசின 5வது நிமிஷம் சொன்ன வார்த்தை தான். அப்போ நாம இல்லை, நம்ம நடத்துகிற ஒரு இந்த இடத்துல இருப்பாங்க, நம்ம நடத்துகிற எப்போவுமே ஒரு தேவ சபைக்குள்ள இருப்பாங்க அப்படின்னா, அப்போ நல்ல மேய்ப்பன அடையாளம் என்ன தெரியுமா? அவன் மேய்க்கிற மந்தையில ஆடுகள் ஊனோடும் சீரோடும் இருக்குதுன்னா அதை கடிந்து கொள்ளக்கூடாது. அது ஊனும் சீரும் இல்லாதபடிக்கு நல்லா வரணுன்றது மேய்ப்பன் முழங்கால் படி இடுகிறவனா இருக்கும். ஒரு மேய்ப்பன் சரி இல்லையா, அந்த மேய்ப்பனை பத்தி பேசுகிற ஆடுகளாய் நாம் இருக்கக்கூடாது. அந்த மேய்ப்பன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க முழங்கால் படியிடும் போது மேய்ப்பனுடைய வாழ்க்கை மாறும்.
விசுவாசிகளோட வாழ்க்கை சரியில்லையா, மெய்ப்பன் குறை சொல்லுகிறோன்னா இராதபடிக்கு மெய்ப்பன் அவர்களுக்காக வழங்கப்படி என்பது விசுவாசிகள் மாறும். ஏன்னா இது குடும்பம், இது குடும்பம். இந்த குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஒற்றுமையா இருக்கணும். அங்கே பார்க்கிறோம், யோனா நல்ல மெய்ப்பனாய் நல்ல தீர்க்கதரிசியாக இருந்த ஸ்தானத்தை அந்த ஒரு சின்ன வசனத்தை மட்டும் இழந்துட்டார். அதுக்கப்புறம் யோனாவை ஆண்டவர் எங்கேயுமே பயன்படுத்தவே இல்லை. யோனாவின் வாழ்க்கை பைபிள்ல வர எங்க பார்த்தாலும் யோனா எனக்கு தெரிஞ்சு தேர்ந்தாலும் கிடைக்கவே மாட்டேன். ஆனா தேவன் ஒருவனை பயன்படுத்தணும்னு விஷயம் அவனை தான் பயன்படுத்துவார். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண வைக்கிறதும் வைக்காததும் யாரோட கையில இருக்குது? நம்ம கையில இருக்குது. நான் ஒழுங்கா நடத்துறேன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் 200 300 400 3000 4000 5000 போகும். நீ 5000 வாங்கி வச்சுட்டு அங்க ஒண்ணுதான் உட்காந்துட்டு இருக்குன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? இல்ல இல்ல. ஏழைகள் விரிவாக வேண்டும் என்றால், ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், நாம் தாழ்த்தப்படுகிறவர்களாய் பிறருக்காக ஜெபிக்கப்படுகிறவர்களாக இருக்கணும். அப்ப இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல முதலாவது கட்டளை நமக்கு என்ன பிறப்பிக்கப்படணும்னா, நமக்குள்ள இருக்கிற கோபங்கள், நமக்குள்ள இருக்கிற வைராக்கியம், நமக்குள்ள இருக்கிற பெருமை, நமக்குள்ள இருக்கிற மூர்க்கமான எண்ணங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவ நாமத்துல மறைந்து போகும். ஆண்டவர் அப்படியே வேற விதமா எடுத்துட்டு போயிட எனக்கு தெரியல. அதாவது ரொம்ப வித்தியாசமா எடுத்துட்டு போயிட்டாரு. ரொம்ப சந்தோஷப்படுறேன். அநேக காரியங்கள் உண்டு. நான் நேரத்தின் மீதினால நான் முடிக்கிறேன் ஒரே வார்த்தையை சொல்லி. The best quality of Yona, he repented himself, he surrendered himself, he opened his mistake, opened up his mistake. தன்னுடைய மிஸ்டேக்கை ஓப்பனாக சொல்லிட்டார். அதே போல அவர் பண்ண ஒரு தவறு டிஸ்ஒபீடியன்ட். அவர் பண்ண 2வது தவறு கர்த்தர் அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் உரைக்கப்படவில்லை என்ற வசனம் அடைந்தது. சந்தோஷப்படணும். ஏன் நீ ஜெபிச்சு அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான்னா அதை விட சந்தோஷம் என்ன இருக்கிற உலகத்துல? அதை விட அதை நம்ம அந்த பிறருக்காக ஜெபம் பண்ணி அதை நடந்துருச்சுன்னு கேட்கும் போது நம்ம அறியாமே கண்ணில் தண்ணி வருங்க. ஏன் தெரியுமா? நீ ஜெபிச்சதுனால நீ பெர்ஃபெக்ட் கிடையாது. இம்பர்ஃபெக்டா இருக்கிற நீ விண்ணப்பம் பண்ணி அவர் இறங்கி இருக்கிறாருன்னா அவங்க மேல அவர் வச்சிருக்க முதல் கிருபை. 2வது, நீ இம்பர்ஃபெக்டா இருக்கிறதுனால நீ இந்த காரியத்தை என்கிட்ட கேட்டதுனால உனக்கு நான் செய்தபடினால நீ பெர்ஃபெக்டா மாறிடுவங்கிறதுனாலதான் நம்ம ஜெபம் கேட்கப்படுதே தவிர நீ நீதிமானா இருக்கிறதுனால உன் ஜெபம் கேட்கப்படல. ஏன்னா படாது, ஏன்னா நீ நீதிமான இல்ல. சில பேருக்கு ஜெபத்தின் பெருமை இருக்கும். நான் ஜெபிச்சேங்க, நடந்துருச்சுங்க, நான் ஜெபிச்சேங்க, முடிஞ்சிருச்சுங்க, நான் ஜெபிச்சேங்க. யோ, God is a God of second chance பா. God is a God of second chance. நீ ஜெபிச்சதுனால அது நடக்கல, அவங்க மேல இறக்கம் வச்சதுனால, அவங்க உன்னை தேடி வந்ததுனால, உன்னை நிறுத்தினபடினால உங்க மொத்தம் தான் அவங்க ஆசீர்வதிக்கணும் உன்னை முன் குறிச்சதுனால தான் செஞ்சிருக்கிறாரு. அது ஜெபம் பலத்தினால அல்ல. நீ நீதிமான் அல்லவே அல்ல. அவர் நிமித்தம் நீதிமான்களாய் பார்க்கப்படுகிறோம். மேட்டிமையான இருதயமும் மேட்டிமையான எண்ணங்கள் நமக்குள்ள இல்லாதபடிக்கு தாழ்மையா இருப்பவர்களானால் கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்கிறவராக இருக்கார். யோவான் புஸ்தகம் 2:7 வாசிங்க. ஜாடிகள் இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் எப்பொழுது கொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீர் கொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். போதுங்க. நல்ல ரசமாகிய தேவ வார்த்தை நமக்குள்ள இன்னைக்குமே இருக்குங்க. அதில் நம்ம பார்த்தோம் யோவான் புத்தகம் 2:7 நம்ம அழகா பார்க்கிறோம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடியில தண்ணீரை நிரப்புங்க. ஒன் கட்டில் ஒரு கட்டில் விட்டார். இட்ஸ் அன் ஆர்டர். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்ப்போம், மரியாள் இயேசுனோட தாய் வருவாங்க, வந்துட்டு இந்த காரியத்தை செய்யுங்கன்னும் போது எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். போதுங்க. வார்த்தைனால டிஸ்ஓபேட். நான் செய்யறேன்னு சொல்லல,
என் வேலை வரலன்ட்ட. ஆனாலும் அங்க பாருங்க, அங்க ஒரு விசுவாசத்தை பார்க்கிறோம், 5ல் பார்க்கிறோம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இன்னொரு கட்டளை. அப்போ அவங்க வேலைக்காரர்கள் கீழ்ப்படிஞ்சாங்க. அப்போ இன்னைக்கு இவங்க சொல்லிட்டாங்கன்றதுனால ஆண்டவர் அங்க என்ன பண்ணிட்டாரு, ஜாடியில தண்ணீரை நிரப்ப சொல்லிட்டாரு. அப்போ நீ கேட்டுட்டேங்கிறதுனால, ஜெபத்துல கேட்டுட்டேங்கிறதுனால கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனா அது எப்போ கிரியை செய்யணும், அவர் மேல நீ நம்பிக்கை வைக்கும்போது அது கிரியை செய்யும். நீ நம்பிக்கை இல்லாம எதை கேட்டாலுமே அது நடக்காது. நீ நம்பி அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, கேட்கறது என் கடமை, நான் விசுவாசத்தோடு கேட்கிறேன். அவர் என்னைக்காவது ஒரு நாள் செய்வார். நீ விசுவாசித்து நீ கேட்பாயானா அந்த காரியம் நிற்கும். அப்போ இன்னைக்கு வெறுமையான ஜாடிகளை நிரப்புகிற ஆசீர்வாதங்கள் அநேகருக்கு அது மதுரமா இருக்கும். இன்னைக்கு காலியா இருக்கு, நம்ம பாத்திரம் காலியா இருக்கு. God is waited. ஏன்னா இந்த 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 காணவர் கல்யாணத்தை குறித்து கர்த்தர் சித்தமான ஒரு நாள் எடுக்கலாம். அவர் இருந்த தண்ணியில அப்படியே தண்ணி எடுத்து ஊத்த சொல்லல, அது காலியாகிற வரைக்கும் God is waited for you to bring down the new blessing in your life. அப்போ உனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் இன்னும் கிரியை செய்யாம இருப்பதற்கு ஆண்டவர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஒருவேளை நீ மனுஷனை நம்பி அவன் செய்தாங்க இவன் செய்தாங்க நீ சொல்லக்கூடிய வாழ்க்கையில இருப்பேன்னா, அந்த மனிதனை நீ சார்ந்து போகாதபடிக்கு தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது அவர் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது எனக்கு கர்த்தர் இதை செய்தார் சொல்லும்படியான ஒரு வார்த்தை உன்னிலே வருவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை உன்னுடைய பலன் தான் என்னை வழி நடத்திருச்சு, என்னுடைய ஞானம் தான் வழி நடத்திருச்சு, என்னுடைய அறிவு தான் என்னை வழி நடத்திருச்சுன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீ அறிவை சார்ந்திருப்பாய். ஆனால் அவைகள்லாம் ஒண்ணுமேல என் படைத்தவருக்கு முன்பாக சொல்லி உன்னை ஒப்பு கொடுப்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். உன் காலியிலே தண்ணீர் காலியாக வேண்டும் என்பதற்காக அவர் அதே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உன் வாழ்க்கையில காலி ஆகக்கூடிய உன் பெருமைகள், காலி ஆகக்கூடிய உன் மூர்க்க குணங்கள், காலி ஆகக்கூடிய உன் பின்பாக பேசக்கூடிய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீ கழுவி சுத்தம் உன் பாத்திரத்தை நீ வைக்கும் பொழுது அதிலே அற்பமாய் கழுவுவதற்காக வைக்கப்பட்ட தண்ணீரை ஊற்றி அதை மதுரமாய் மாற்றி அதை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க வல்லமை அவரிடத்துல உண்டு. நீ உன்னை வெறுமை ஆக்கும் பொழுது அவர் உன்னை பெருமை ஆக்குவது நிச்சயம். நீ உன்னை வெறுமையாக்கும் பொழுது அவர் உன்னை பெருமையாக்குவது நிச்சயம். ஏனென்றால் அவர் நாம முன்னிலே மகிமை அடைவதற்காக, உன்னை வெறுமையாய் ஆக்குவதற்காக, நீ உன்னை வெறுமையை ஆக்கிக் கொள்வதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, நீ ஒன்றுமே இல்லை நான் ஒன்றுமில்லை என்ற நிலையிலே நம்மை வெறுமை ஆக்குவோமே ஆனால் அவர் நம் வாழ்க்கையிலே கனிகளை கொடுக்கக்கூடிய செடிகளை கொடுத்து கனிகளை கொடுத்து அதை மதுரமாய் மாற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் அற்புதங்கள் செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. ஒரு விஷயம் மாத்திரம், உன் போராட்டத்தை நினைச்சு அது பெருசுன்னு நினைச்சு கொண்டிருப்பாய் ஆனால், உன் வியாதி பெருசுன்னு நினைச்சு கொண்டிருப்பாய் ஆனால், உன் வேதனை பெருசுன்னு கொண்டு நீ எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில உன் நாவுகளை திறந்து உன்னை மறந்து ஒரு விஷயம் மாத்திரம், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. விசுவாசத்தோடு, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ இந்த விசுவாசத்தோட, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட, உனக்கு இருக்கிற இந்த அற்பமான
சுகவீனத்தோடு என் இயேசு பெரியவர் என்று இந்த நாளில் நீ கடந்து போகும் பொழுது நீ உன்னை அறியாமல் அவர் செய்கிற அற்புதத்தை கண்ணார கண்டு நீ சொல்லக்கூடும், என் தேவன் பெரியவர், என் தேவன் அற்புதங்களை செய்கிறவர், என் தேவன் அதிசயங்களை செய்கிறவர். ஏனென்றால் என்னால் எண்ணி பார்க்க முடியாதபடிக்கு பெரிய அதிசயங்களை செய்தவரை நான் விசுவாசித்தபடியினால அவர் என் வாழ்க்கையில வைத்த கட்டளையினாலே நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டேன் என்று சொல்லும்படியான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு சந்தர பொறி ஹந்தர பொறி நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. அப்பா, எங்களை வெறுமையாற்றுடைய பாதப்படியில போடுறோம்ப்பா. எங்கள் தாளந்துகள் ஒன்றும் இல்லை, எங்கள் பணம் ஒன்றும் இல்லை, எங்கள் படிப்பு ஒன்றும் இல்லை, எங்கள் அழகு ஒன்றும் இல்லை, எங்கள் மேன்மை ஒன்றும் இல்லைப்பா. நாங்கள் வெறுமையா எங்களுடைய சமூகத்துல வரோம் சுவாமி. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் யோவான் ஆண்டவரே யோனாவினுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட பாடங்களை ஆண்டவரை நாங்கள் எதை கடைபிடிக்க வேண்டும், எதை கடைபிடிக்க கூடாது என்பதை நாங்கள் அறிந்துள்ளபடியினால நாங்கள் உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீ சொல்லுகிற காரியங்களை செய்யக்கூடிய வேலைக்காரர்களாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எஜமானாய் இராதபடிக்கு நண்பனாய் நீர் எங்களுக்கு இந்த நாளில வெளிப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. You are the best friend forever அப்பா. நீர் எங்களுக்கு நல்ல மெய்ப்பனாக இல்லாதபடிக்கு நல்ல சிநேகிதனாய் நீர் மாறினதற்காய், நல்ல சிநேகிதனாய் நீர் எங்களுக்கு வெளிப்பட்டபடினால அப்பா, எங்கள் கவலைகள் எல்லாம் உம்மிடத்துல நாங்கள் ஜெபத்தின் வாயிலாக அல்ல, பேசுகிற விதத்துல எங்கள் நண்பனாகிய உம்மிடத்துல நாங்கள் சொல்லுகிறோம். எங்கள் சரீர உபாதைகளை நீர் அறிகிறவராய் இருக்கிறேன், எங்கள் பற்றாக்குறைகளை நீர் அறிகிறவராய் இருக்கிறேன், எங்கள் ஊன்களிலே இருக்கிற காயங்களை நீர் அறிகிறவராய் இருக்கிறேன். ஒரு குரோத்துக்காய் நாங்கள் விண்ணப்பம் வைக்கிறோம், எல்லாவற்றையும் அறிகிற தேவனாய் இருக்கிறேன். நல்ல நண்பனே, நல்ல ஆயரே, நல்ல வழி நடத்துகிற மெய்ப்பனே, உங்களுடைய சமூகத்தை எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு ஒரு நல்ல நண்பனா இருந்து, ஒரு நல்ல நண்பன் தீய வழிக்கு செல்கிற நண்பனை கைப்பிடித்து கூட்டிக் கொண்டு செல்கிறது போல எங்கள் பாவத்தின் வாழ்க்கையிலிருந்து எங்களை கைப்பிடித்து கரைப்பிடித்து எங்களை தூக்கி எடுங்கப்பா. நாங்கள் பாவத்தின் குழியில விழுந்து கிடக்கிறோம் ஆண்டவரே. யோனா மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து விண்ணப்பம் பண்ணினது போல, மீனுக்கு நீங்கள் கட்டளையிட்டது போல இந்த நாளில் நாங்கள் பாவ பிடியிலே உலகத்துக்குள்ளாக மாண்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில இயேசு சுவாமி எங்கள் மனதை திருப்பி உங்கள் பக்கமாய் நாங்கள் திரும்பினபடியினால எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நாங்கள் தலையிலிருந்து வாழ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சுவாமி. மீண்டுமாய் நீர் கட்டளையிடுங்க. எப்படி யோனாவுக்கு you are the God is the God of second chance, மீண்டுமாய் நீர் இரண்டாம் முறை எப்படி யோனாவுக்கு கட்டளை இட்டீரோ அதே கட்டளை நாங்கள் இழந்திருப்போமே, ஆனால் அந்த கட்டளையை மீண்டுமாய் எங்களுக்குள்ளாக நீ எழுப்பி அந்த கட்டளை கொடுத்து நீங்கள் எங்கள் அந்த காரியத்தை செய்து முடிக்க எங்களுக்கு பலனை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அல்லேலூயா ரே சந்தரபோ ரிஹலந்தரபோ ரிமமம லேதுரி அல்லதரபோ. இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உறுப்புகளும் ஆண்டவரே துள்ளி குதிக்கும்படியாய், சோர்வுற்ற உறுப்புகள் ஆண்டவரை எழும்பும்படியாய், ஜீவனுள்ள உறுப்புகளாய் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. மரித்த உறுப்புகள் எழும்பட்ட லாசருவே வெளியே வா என்று என் தேவனிட்ட கட்டளை, என் தேவனிட்ட கட்டளை. இந்த நாளில் நீர் நாங்கள் மரித்து கிடக்கிற காரியத்தில், ஆவிக்குரிய காரியத்தில் நீர் ஒரு கட்டளை இட்டு எங்களை மீண்டும் எழும்ப செய்கிறதற்காக நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே, நீர் பெரியவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. நீர் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விசுவாசத்தோட தேவ பிள்ளைகளே, அவர் பெரியவர். இந்த நாளில் உன் கண்களுக்கு முன்பாக நீ எந்த காரியம் பெருசு நினைச்சிருக்கிறியோ, எந்த வேதனை உன்னை அலைகழித்து கொண்டிருக்கிறது நினைக்கிறியோ, எந்த காரியம் உன்னை முடங்கி கிடக்குதுன்னு நீ செய்ய
செய்து கொண்டிருக்கிறது நினைக்கிறியோ அவைகள் எல்லாம் உனக்குள்ளாக இருக்கிற இந்த வேளையில இதோ இந்த அடியை நீர் மீண்டுமாய் பாடும் பொழுது அவர் பெரியவராய் இருக்கிறபடியினால அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ பெரியவர், விசுவாசத்தோடு நங்கள் செய்பவர். நீ விசுவாசத்தோடு கூறும் பொழுது உனக்கு பெருசாய் தெரிகிற கடன் பிரச்சனை, உனக்கு பெருசாய் தெரிகிற சரீர பிரச்சனை, உனக்கு பெருசாய் தெரிகிற உன் போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் நிவர்த்தி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ எந்த காரியம் வைக்கலன்னு நினைக்கிறியோ அது உனக்கு பெருசா தெரியுதா, உன்னை பயமுறுத்தி கொண்டு இருக்குதா, உன்னை சோர்வடைய செய்கிறதா, அவைகளை விடுவித்து அவைகளை அந்த காரியங்களை உனக்காக அவர் விற்று கொடுத்து உன் கைகளிலே அதன் கனிகளை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. மகிமையுமக்கே எங்கள் கைகளை உயர்த்தி துதிமை உமக்கே, மகிமை உமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. அவர் பெரியவராய் இருக்கிறபடினால, ஏனென்றால் ஒரு பெரியவர் தான் சிறியவர்களுக்கு உதவி செய்ய முடியும். நம்மை அவர் முன்பாக சிறியவனாய் ஒப்பு கொடுத்தபடினால அவர் நம்மை பெரியவராய் இருந்து நமக்கு காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவராய் இருக்க. தேவஜனமே, எத்தனை காரியங்கள் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சாலும் அந்த பெருசுக்கெல்லாம் பெரியவராய் ஒருவர் உங்களுக்கு எனக்கும் உண்டு. அவர் நம் காரியங்களை சீர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கலங்கி தவிக்கிற இந்த வேளையில என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டேன். நீ என் முனையில இருந்து சத்தமிட்டாலும் தாய் தன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு எப்படி ஓடி வருகிறாளோ அதே வழியில நம் சத்தத்தை கேட்டு தேவன் ஓடி வருகிறவராக இருக்கிறார். தாய் கூட பிள்ளைகளை மறக்கலாம், ஆனால் தேவன் நம்மை மறக்கிறவர் அல்லவே அல்ல. சுகத்தோடு, வெள்ளத்தோடு, தைரியத்தோடு, விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலிருந்து கடந்து போகும் பொழுது தேவ மகிமை, தேவ வல்லமை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திடுச்சோ அதே வழி நடத்துதல் இந்த நாளிலே நம்ம வாழ்க்கையில உண்டாகும்படியான ஒரு கட்டளையை கர்த்தர் பிறப்பித்தபடினால நீ நிச்சயத்தோடு போ, ஜெயம் கொள்வாய். சுகத்தோடு போ, தைரியத்தோடு போ, பலத்தோடு போ. நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. நீ விசுவாசித்து தேவனிடத்துல கேட்பாய், ஆனால் உன் விசுவாசத்தின்படி அது ஆக கடவுது. தகப்பனே, எங்களை வெறுமையாக்குகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்காய் நன்றி. சுகவீனங்கள் நீங்கும்படியாய் நீர் கொடுத்ததுக்காய் நன்றி. மங்களகரமான நிகழ்வுகள் நடக்க கிருபத்தாங்க. இதோ திறந்த ஆலயமாய் இது இருக்கிறது அப்பா. அநேகருக்கு இது ஆசீர்வாதமான சபையாய் மாற, அநேகருக்கு வெளிச்சத்தை காட்டுகிற வெளிச்சமாய் மாற, கலங்கரை விளக்காய் மாற நீர் ஒரு கட்டளை இட்டபடினால இந்த இடம் கலங்கரை விளக்காய் அநேகருக்கு வெளிச்சத்தை தருகிற இடமாய் மாறுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இங்கு அநேக பிள்ளைகள் எழுப்பி கர்த்தருக்கு வைராக்கியமாய் நிற்க, கர்த்தருடைய நன்மைகளை ருசி பார்த்து பிறருக்கு சாட்சி பகிர கிருபத்தாங்க. வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு பழுகி பெருக செய்யுங்க. தேவையெல்லாம் செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தாங்கப்பா. தாழ்த்துக்கிறோம்ப்பா, நாங்கள் அல்ல, நீரே பெருக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.